மேடையிலே வீற்றிருக்கின்ற நீதியரசர் அவர்களே, எனக்கு முன்னால் மிகச்சிறப்பான உரையை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற எம்எஸ் சுவாமிநாதன் சார் அவர்களே, ஐயா தேசிகாமணி கோபால தேசிகன் அவர்களே, மேடையில் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி மதுமதி நாராயணன் அவர்களே, இந்த ஸ்ரத்தா மானு அறக்கட்டளையை சார்ந்த எல்லா உறுப்பினர்களே, இன்றைக்கு பட்டம் வாங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பான சகோதரிகளே, அவர்களினுடைய குடும்பத்தினரே, இந்த நல்ல முயற்சிக்காக அவர்களினுடைய நிறுவனங்களின் சார்பிலும் அவர்களின் சார்பிலும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அன்பான அனுசரணையாளர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் பாலா அவர்களே, அவங்க பேர் தெரியலம்மா, பிரியாவா, சரி, பிரியா அவர்களே, அரங்கத்திலே இருக்கிற பெரியவர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நீதியரசர் இருக்கிற மேடையில் பொதுவாக கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இருக்கு மேடம். நீங்கள் மைக் என்ன வச்சுருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் மேடம். ஆனால் ஐயாவினுடைய பக்கத்தில் அமர்ந்திருக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு விதமான மரியாதையும் ஒரு பரவசமும் ஒரு அன்பும் இருந்தது. ஏனென்றால் நம்ம நினச்சி நம்ம பார்க்குற மாதிரி அவர் அவ்வளவு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. எவ்வளவு நிர்பந்தங்களுக்கு நடுவில் சில தீர்ப்புகளை வழங்க வேண்டி இருக்கிறது என்பது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவரை தவிர வேறு யாருக்கும் அது தெரியாது. எங்களால் அதை அனுபவிக்க முடியாவிட்டாலும் அனுமானத்தால் உணர முடியும். அனுமானத்தால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு நடுவிலும் தன்னை இவ்வளவு எளிமையாக வைத்துக்கொண்டு, சார் நான் எவ்வளோ நேரம் பேசலான்னு நான் கேட்டேன். எனக்கு நிறைய நேரம் இருக்குது, நீங்கள் பேசுங்கிறார். இப்படி ஒரு நீதியரசர் சொல்லுவதை இதுவரை நான் கேட்டதே இல்லை. அதனால் அவர் இருக்கிற மேடையில் எனக்கும் அமருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் என்று அவருக்கு அருகில் ஒரு ஆசனத்தை கொடுத்த மதுமதி அவர்களுக்கும் நன்றியை சொல்லி, நீதியரசர் அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய 2 பேச்சாளர்களுமே ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இவங்க இவ்வளோ பேசின பிறகு நான் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல. பொதுவாக எனக்கு முன்னாடி ராஜா சார் பேசுவார், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பேட்டர்ன் தெரியும் இல்லை நமக்கு. அதனால் நாங்கள் 22 வருஷமாக நாங்கள் மேடையில் பேசுகிறோம். ஓரளவு நமக்கு தெரியும். இருந்தாலும் he comes out with his own brilliant streaks many times. பட் ஓரளவு அனுமானிக்க முடியும். இந்த தலைப்புனா ஒருவேளை இப்படி போயிடும். இது கொஞ்சமும் எதிர்பாராத விதத்தில் மிகச்சிறப்பான செய்திகளை வழங்கி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்த விதமே நல்லா இருந்தது. 2 விஷயம் இந்த மேடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிற 2 பேரும் ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க. முதல்ல அதுவே பெரிய விஷயம். சில பேர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறவர்கள் மொத்தமாக ஒரு 1 hour 20 minutes பேசியிருப்பாங்க. அப்புறம் மேடையில் பேசுகிறவங்களும் 5 நிமிஷம் 7 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அதனால் ரொம்ப அதை நகர்த்தி கொண்டு போன விதம் ஒரு கேஷுவலாகவும், அதே சமயத்தில் அவங்க இதில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் என்பது தெரிந்தது. வெளியிலேருந்து சில பேரை கூட்டிகிட்டு வந்தால் இந்த மாதிரியான ஒரு உத்வேகம் அதிலே இருக்க முடியாது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வரவேற்புரை வழங்கிய சகோதரி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற இந்த அமைப்பை சார்ந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்த நல்ல உள்ளங்கள் கொண்டவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து வந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் உதவி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னே இருக்கிற பெரிய பிரச்சனையே நாம் கொடுக்கிற அந்த உதவி சரியான முறையில் சரியான விதத்தில் போய் சேருகிறதான்றது ஒரு பெரிய குவெஸ்டன். அதுக்கு அஃப்கோர்ஸ் ஆடிட் கமிட்டி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இருந்தாலும் சரியாக நடக்கிறதா என்று ஒரு சின்ன பயம் இருக்கும். அது நானுமே ஒரு நிறுவனத்தினுடைய போர்டில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கிறதுனால அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸை நான் கேட்குறேன். நான் அதனால் இது ஒரு சரியான பர்பஸ் என்பதை தெரிந்து கொண்டு உதவி செய்திருக்கிற உங்களுக்கும்
என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு 15-20 நிமிஷம் பேசலான்னு நினைக்கிறேன்னா, அவங்க ஒரு ஆசிரியர்களினுடைய பணியை பற்றியும் ஆசிரியர்கள் அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை பற்றியும்லாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது சத்தியம். அது நானே ஒரு பேச்சாளர் என்பது எனக்கோ என்னுடைய அப்பா அம்மாவுக்கோ தெரியவில்லை. என்னை பற்றி எங்கள் வீட்டில் இருந்த கருத்து, வீட்டில் இருந்த கருத்தை விடுங்க, எங்கள் ஸ்கூலில் என்னை பற்றி இருந்த கருத்து, இந்த பிள்ளை எப்போ பாரு ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்குன்றது தான். ஏன்னா ஒரு பெரிய விபத்திலே நான் சிக்கி கொண்டேன். இப்போ சமீபத்தில் உடம்பு சரியில்லாமல் போன விபத்தை சொல்லலை, முன்னாடி பிள்ளையாக இருந்தபோது என்ன விபத்துனா, எங்கள் அக்கா படித்த ஸ்கூல்லேயே நான் படித்தேன். அந்த முதல்ல பிறக்கிறவங்க எப்போவுமே நல்லா படித்து ஒழுக்கமாக இருந்து கிளாஸில் பேசாமல் சரியாக ஹோம்ஒர்க் பண்ணி அப்படியே இருந்திருப்பாங்க. ரெண்டாவது பிறக்கிறவங்க ஓரளவு சுமாராக இருப்பாங்க. மூணாவது பிறக்கிறவங்க அந்த அந்த ரேஞ்சிலே இருக்க மாட்டாங்க. நான் மூணாவது எங்கள் வீட்டில். அதனால் நான் கிளாஸில் பேசினா எந்த டீச்சரும் நீ பேசாதான்னு என்னை திட்ட மாட்டாங்க. என்னை எழுப்பி நீ ஹேமாவோட தங்க தானே நீ, அப்படி தான் திட்டுவாங்க. அந்த அந்த மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்த பிள்ளையோட பேசுகிற ஆளை தான் என்னை நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்லேயுமே என்னை அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் என்னோடய ஆசிரியர் ஒருவருக்கு தான் எனக்குள்ளே ஒரு பேச்சாளர் இருப்பது தெரிந்தது. அவர்கள் எப்படி தெரிந்தது என்று இன்று வரை எனக்கு தெரியவில்லை. என்னை ஒரு மேடையில் ஏற்றி நான் நிறைய தவறு, அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறைய தவறு செஞ்சு மறந்து போய் பயங்கரமாக அவமானப்பட்டு, இங்கே இப்போ ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து பொறுக்க இறக்கு, அந்த பிள்ளை இறக்கு, அடுத்த பிள்ளை ஏற்று, என்ன மறந்து போகிறா அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்கிட்ட, அப்பாடா டீச்சர் விட்டுருங்க, இனிமேல் என்னால் பேச முடியாது, நீ தான் நாளைக்கும் பேசுகிறேன்ட்டாங்க அந்த டீச்சர். இந்த டீச்சரை மனசார வெறுத்து உள்ளே திட்டி, ஆனால் திரும்ப என்னை மேடையில் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் மறந்து தான் இறங்கினேன். நான் எங்கேயா தண்ணி குடிச்சுட்டு வந்தால் கூட பிள்ளைங்களாம் ஒன்று சேர்ந்து இவ தாண்டி ஸ்டேஜ்லேருந்து ஒரு நாளும் மறந்து கீழே அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அது. ஆனால் ஏன் அப்படி செஞ்சாங்கன்றது அப்போ எனக்கு புரியவே இல்லை. ஏதோ என்னை பிடிக்கல, அதனால் பழி வாங்குறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சாளர் இருப்பதை முதலில் அந்த ஆசிரியர் தான் கண்டுபிடித்திருந்தார். அந்த ஸ்டேஜில் ஏறி நிற்கிற போது வர அந்த சின்ன தயக்கத்தை மாத்திரம் விலக்கிட்டா இவ பேசிடுவான்னு அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அந்த ஆசிரியர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு இப்போ தெரியல. ஆனால் இந்த மேடை, நான் நிற்கிற மேடைகள் எல்லாமே அவர்களினுடைய ஒரு தூர பார்வையினாலே, ஒரு விஷன்னால் நேர்ந்தது. அதுதான் ஆசிரியர். டீச்சர்ஸ் அப்படி தான் இருக்க முடியும். 2ஆம் வகுப்புலேயே என்னை வந்து அந்த டீச்சர் வந்து ஒரு மேடையில் பேச சொன்னாங்க. அப்போ மற்றவங்களாம் சொன்னாங்க 5ஆம் வகுப்பு பிள்ளையை போடலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஓரளவு ஒசரம் இருக்கும், பேசுவாங்க. என்ன இல்லை இவளுக்கு அந்த குரல் இருக்குது, இவளுக்கு இவ தான். ஆசிரியர்களுக்கு தான் தெரிகிறது, அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது. அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு குழந்தைய கடவுள் எங்கள்கிட்ட கொடுத்துட்டார், அதுதான் பெஸ்ட்டு, அப்படி தான் அப்பா அம்மா நினைப்பாங்க. ஆசிரியர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. யாருக்கு என்ன வருன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஆசிரியர் சமூகத்தினால்தான் நாம் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த மேடையில் என்னுடைய ஆசிரியரான நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பானவர்கள் என்பதை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அந்த துறையை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு என்னப்பா நீங்கள் இன்றைக்கு அந்த படிப்பை முடித்து அதற்கான அந்த பத்திரத்தை, அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறீர்கள். அவங்க சார் சொன்ன மாதிரி எல்லாருடைய முகமுமே இன்றைக்கி கூடுதலான ஒரு ஒளி பெற்று திகழ்வதாகத்தான் மேடையில் பார்க்குற போது எங்களுக்கு தெரிகிறது. ஜிஆர்டி ஹோட்டலோட விளக்குகள் மாத்திரம் அதற்கு காரணம் இல்லை. உங்களுடைய நெஞ்சத்துக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி தெரிகிறது. எல்லோரும் பிங்க் சாரி கட்டிட்டு வர போகிறீங்கன்னு சொன்னால் நானும் அதே சாரி கட்டிட்டு வந்தேன், யாருமே என்கிட்ட சொல்லலை. அப்போ அந்த ஜோதியிலே ஐக்கியமாயிடலாம். அப்படியே நான் பேச வந்தது வேறு ஒரு விஷயம். ஆசிரியர்களினுடைய வேலையை நீங்கள் செய்வீங்க, அதுக்கு வரேன் நான் அப்புறமா. இங்கே பேசிகிட்டு இருந்தப்போ இந்த பிள்ளை ஒன்று அத்தனோ அப்பானோ கத்திக்கிட்டு போச்சு. அதை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, நான் முன்னாடியே பார்த்துட்டேன். அவங்க அப்பா கருப்பு சட்டை போட்டுட்டு, சார் அவர் தான் கதற சார், உங்கள் பிள்ளை சார் கதற அதை கொஞ்ச நேரம் முன்னாடி தூக்கிட்டு வெளில போனார். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் பார்த்தேன். அவங்க சார் வீட்டிலேருந்து யாரோ இன்றைக்கி இது வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு தெரியல. அந்த பிள்ளைய அவர் கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி உங்கள் பின்னாடி
ஒரு குடும்பம் இருந்தால்தான் இது சாத்தியம். ஏன்னா அந்த கஷ்டம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. இந்த திருமணமான உடனே, இந்த குழந்தை பிறந்த உடனே முதல்ல என்ன தோன்றும் என்றால், எந்த வேலைக்கும் போகாமல் அந்த குழந்தையோடு இருக்கணும்னு தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தோணும். எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. நான் ஒரு பேங்க்கில் இருந்தேன். அப்போல்லாம் நான் பேச்சாளர்லாம் கிடையாது. இப்போ மாதிரி இப்போல்லாம் எங்கே இருந்தாலும் பிள்ளை எப்படி இருக்குன்னு சிசிடிவி கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிள்ளை விடுங்க, வீட்டில் நாயை விட்டுட்டு போனால் கூட சிசிடிவி கேமராவில் நாய் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போல்லாம் ஒரு வசதியும் கிடையாது. லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்தது, செல்ஃபோன் கூட கிடையாது. அந்த பிள்ளையை பார்த்துக்கிறதுக்காக வச்சுருக்கிற அம்மாட்ட ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு அதை எடுத்து பேச அவங்களுக்கு தெரியாது. லேண்ட்லைன் ஃபோன் எடுத்து பேச அவங்களுக்கு தெரியாது. அது காலையில் 8:30 மணிக்கு போனால் இரவு என்னுடைய அலுவலகம்லாம் ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டிய அலுவலகம். 7 மணி 7:30 மணிக்கு வர்ற மட்டும் பிள்ளை எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்போ என்ன தோணும்? உடனே வேலையை விட்டுட்டு பிள்ளையோடு இருக்கலான்னு தான் தோணும். அதுதான் இயல்பு. என்ன வசதி இருந்தாலும் கூட அப்படி தான் தோணும். ஆனால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இதை தவிர வேறு எதுவுமே செய்யாமல் போயிடுவோமோ வாழ்க்கையிலான்னு ஒரு சின்ன பயம் வரும். இந்த முள்ளை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். அப்போ இந்த 2 பக்கங்களிலும் உங்களுடைய மனமே உங்களை இழுக்கும். ஒரு பக்கமாக இருக்காது, 2 பக்கத்துலேயும் மனசு இழுக்கும். இப்போது நீங்களாம் இந்த கோர்ஸில் சேர்ந்துட்டீங்கல்ல, ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பு இவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த கிளாஸை மாத்திரம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்கும். நான் சேர்ந்து படிக்கலான்னா எனக்கு தெரியும், இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இவர் பாலா ஃபோன் பண்ணி எல்லோரையும் மிரட்டிடுவார். இது ரொம்ப முக்கியமான கிளாஸு, இதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு வாரம் நீங்கள் தயாரிக்கணும். 2 மணி நேரம் கிளாஸ் தான், ஆனால் 1 வீக் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நாளுன்னு பார்த்து அது எப்படித்தான் தெரியும்னே நமக்கு தெரியாது. மற்ற நாள்லாம் ஒன்றுமே நடக்காது வீட்டில். அன்னைக்குன்னு பார்த்து காலையில் நம்ம வச்சுருக்கிறதே ஓட்டோ ஃபோன், அது அன்றைக்கி வேலை செய்யாது. ஃபோன் தப்பி தவறி வேலை செஞ்சாலும் அன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குன்னா மொதல் பிள்ளை அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிடும். இல்லை அன்றைக்கின்னு கண்டுபிடிச்சி ஏர்டெல் ஒர்க் பண்ணாது, ஏர்டெல்லோ என்னவோ ஜியோவோ அதுன்னு ஒர்க் பண்ணாது. அன்றைக்கின்னு பார்த்து அது ஒர்க் ஆகாது. அன்றைக்கின்னு பிள்ளை போய் கீழே விழுந்து காயம் பட்டுக்கிட்டு ரத்த கலரியாக வீட்டுக்கு வரும். உடனே உங்கள் மாமியார் நல்லவங்க, நான் மாமியார்லாம் தப்புன்னு சொல்லுவோம். உங்கள் அம்மாவே இருக்கட்டும், உங்கள் மாமியார் கூட சொல்லுவோம் உங்கள் அம்மாவை, அப்படி என்னன்ற இதை பிள்ளையை விட முக்கியமாக உனக்கு, பிள்ளையை விட உனக்கு முக்கியமா? பாரு ரத்தம் கொட்டுது, இந்த கிளாஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணலன்னு நான் உன் தலையிலேருந்து கிரீடத்தை இறக்கிடுவாங்களா? நீ போய் டீச்சர் ஆகி தான் இந்த உலகத்தை திருத்த போறியா நீ? இந்த கேள்வி வரும் சார். இந்த கேள்வி கேட்கும்போது என்ன செய்யணும்னு ஆண்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்கள பார்த்து யாருமே அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை வச்சுருந்தாரு, அன்றைக்கி பிள்ளை கீழே விழுந்ததுன்னா வீடு குடும்பம் மொத்தமும் சேர்ந்து அவர்கிட்ட என்ன சொல்லி, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய்ட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் முக்கியமாக இல்லை. சரி தவறு நான் ஜட்ஜ்மெண்டலாகவே நான் இல்லை, பட் இதுதான் நடக்கும். ஏன்னா எனக்கு அது தெரியாது. அது யாரோ ஒரு வீட்டில் மூலையில் ஒளிஞ்சிக்கிட்டு இவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் என்றைக்கு இருக்குதுன்னு யோசித்து நமக்கு ஒவ்வொரு கஷ்டமாக கொடுக்குற மாதிரியே நமக்கு தோணும். அதுக்கு முந்தின நாள் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஒன்றும் இல்லை, எல்லோரும் சன் டிவியில் சீரியல் பார்த்துட்டு நல்லா தான் இருந்தாங்க. அடுத்த நாள் எதாவது வந்ததா? ஒன்று அன்றைக்கி தான் வரும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு யார் வீட்டில் யார் அடுத்த கேர் கிவரோ அவங்கக்கிட்ட பாருப்பா, என்ன ஆனாலும் சரி 2 hours 3 hours ஏதோ ஒன்று நான் போய்த்தான் ஆகணும். பாருங்கள் கதற கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு சகோதரர் இதை நன்றாக செய்கிறார். அவர் ஏற்கனவே பயிற்சி பெற்றவர் என்பதும் நமக்கு தெரிகிறது. அவங்க வீட்டுக்காரமாக நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க.
ஆனால் எல்லா வீட்டுக்காரர்களும் இதை பயில மாட்டாங்க. அப்படியே அவர்கள் பயின்றாலும் அவங்கள வளர்த்த ராஜமாதா வந்து ஏன் அவன் தான் தண்ணி பிடிக்கணுமா, அவன் தான் பிள்ளை பார்க்கணுமா, அப்புறம் நீ எதுக்கு இருக்க? நீ இதில் அவங்க கேள்வி கேட்குறத நான் தப்பு சொல்லேன்னா அவங்க தலைமுறை, அவங்க வாழ்ந்த சூழல், அதில் அப்படி தான் கேள்வி கேட்க முடியும். நான் பேச வருவது நம்முடைய அல்லது உங்களுடைய மனம் அந்த நேரத்தில் 2 எல்லைகளுக்கு போய் திரும்பி வரும். ஒரு மனம் சொல்லும். பழைய கால சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? சரோஜா தேவி மேடம் வந்து நடிப்பாங்க. அவங்க இருப்பாங்க, முன்னாடி கண்ணாடியில் இன்னொரு சரோஜா தேவி வரும். ஒருத்தர் கேள்வி கேட்டுப்பாங்க. மனசாட்சி அது மாதிரி நமக்கு 2ஆக பிரியும். ஒரு மனம் சொல்லும், விட்டு தொலை. என்ன இப்போ வீட்டில் பெரிய பொருளாதார கஷ்டத்துக்காக வேலைக்கு வருதுன்றது வேறு. அப்போனா வேலையை விடவே முடியாது, செஞ்சு தான் ஆகணும், அது வேறு விஷயம். அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லோரும் ஒரு பிரேக்குக்கு பிறகு திரும்ப எடுத்திருக்கீங்க. ஸோ பிரேக்கில் இருக்கிற போது உங்கள் வருமானம் இல்லாமல் அந்த வீடு ஓடி தான் இருக்கிறது. அப்போ எமர்ஜென்சி கிடையாது. அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரா, தப்பான வழியில் பணம் செலவழிக்கிறாரு, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க நல்லவர். அப்போ என்ன உனக்கு, சும்மா இருந்தால் என்ன உனக்கு, வீட்டில் என்ன வேலை இல்லையா? வீட்டில் வேலை இருக்கு சாமி, நாங்கள் வாழ்நாள் முழுக்க அதை செய்ய போகிறோம். எங்களுக்கெல்லாம் நாங்கள் 80 வயசு மட்டும் உயிரோடு இருந்தால் 80 வயசில் கூட பாத்திரத்தெல்லாம் தொலைக்க வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். வேலை இருக்கும், முடியாது. வீட்டு வேலைன்றது முடியாது. வீட்டு வேலை முடியும். இப்போ தானே சிங்கில் 10 பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வந்தீங்க. கிளாஸ் முடிச்சுட்டு திரும்பி போய் பார்த்தா எவ்வளோ பாத்திரம் இருக்கு? அதே 10 இருக்கும். நான் தான் தேய்ச்சேன்னு அதுக்குள்ளே ஒரு பார்ட்டி சாப்பிட்டு 10 பாத்திரத்தை போட்டிருக்கோம். இப்போ ஒரு மனம் சொல்லும், இதுதான் செய்ய தான் போகிறோம் நம்ம. ஆனால் எனக்குன்னு ஏதாவது ஒன்று, நான் என்னை பார்க்கிற போது நான் கூட இதை செஞ்ச வாழ்க்கையிலன்னு ஒரு சின்ன ஞாபகம், ஒரு நினைவு எனக்கு வேண்டாமா அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். இன்னொரு மனசில் அன்றைக்கி தான் விழுந்திருக்கும் பிள்ளை, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், எதாவது இருக்கும், இதெல்லாம் வேணாம்ப்பா, நமக்கு சரியாக வராதுப்பா. இல்லை சில பேர் கொடுத்து வச்சவங்க, அவங்களால முடியும், எனக்கு இல்லை, இது அவன் இல்லை, வேண்டாம், விட்டுரு. இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போகிறதுல எது கரெக்டு அப்படின்னா எதுவுமே கரெக்டு கிடையாது. இதில் எது கரெக்டுன்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. இந்த சூழலில் நின்று ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தோடு இந்த கோர்ஸை முடித்து இன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கீங்களே, அதற்கே மிகப்பெரிய செலிப்ரேஷன் வேணும். Because it is not easy. It's easier said than done. நிறைய ஒரு அளவு வசதி இருந்து பெருநகரங்களில் இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருந்து அவங்களுக்கே கஷ்டம்தான். அப்போ இது எதுவுமே இல்லாத உங்களுக்கு இத்தனை தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அதில் முதல்ல உங்கள் முதுகை நீங்களே நல்லா அப்படி தட்டிக்குங்க. இது ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கையில் ஓடுகிற ஓட்டத்தில் சின்ன சின்ன வெற்றிகளை இருந்து கொண்டாடுவதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த படம் ரொம்ப முக்கியம். அதனால தான் சில பேர் அவங்களுக்கு இங்கே வந்து வாங்கும்போது கேமராவை பார்க்கணுன்னு தெரியாது. இப்போ எங்களுக்கெல்லாம் முதல்ல நாங்கள் கற்றுக்கிறதே கேமராவை பார்த்து சிரிக்கிறது தான் கற்றுக்குறோம். பேசுகிறது அப்புறம் கற்றுப்போம். ஃபஸ்ட்டு பயிற்சி வந்து கேமராவை பார்த்து எப்படி சிரிக்கணுன்றது தான். அதனால் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், கேமராவை பாருங்கள். ஏன்னா இந்த படம் ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த படம் முக்கியமானது என்றால், திரும்ப திரும்ப இந்த கேள்வி வாழ்க்கையில் உங்களுக்கு வருங்காலங்களையும் வரும். இன்னையோடு எல்லாம் முடிந்து ஒரு சந்தோஷ வானவில்லின் கீழ் இனிமேல் எப்போதும் நீங்கள் சிரித்து கொண்டே வாழ்க்கையே கிடையாது. இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும், ஏதாவது ஒரு வடிவத்தில் வரும். இன்றைய சூழலில் நீதிநாயகத்தை வைத்து கொண்டு தான் நான் சொல்லுகிறேன், எந்த பணியையும் விட கஷ்டமான பணி ஆசிரியர் பணி. எல்லாவற்றையும் விட நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க, வித் ஆல் குட் இன்டென்ஷன்ஸ். சில படையே கிளம்பி வரும். எங்களெல்லாம் எங்கள் டீச்சர் என்ன அடித்தாலும் நாங்கள் வீட்டிலே சொல்ல மாட்டோம்.
மானங்கேட அடிப்பாங்க. வீட்லேயே சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? வீட்டில் போய் சொன்னால் டீச்சர் ஒன்று அடிக்கிற அளவு நீ என்ன பண்ணான்னு வீட்டில் வேறு அடிப்பாங்க. டீச்சர் அடி கம்மியாக இருக்கும், வீட்டில் அடி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். கீழே விழுந்தால் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம். காயத்தில் எச்சு துப்பி பேப்பர் ஓட்டிட்டு திரும்ப ஓடிடுவோம். ஆனால் இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி த சொசைட்டி இஸ் நாட் தட் வே. என் பிள்ளை மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டார்னு ஒரு வீடே கிளம்பி வருது. அப்பா அம்மா வந்தால் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டு நாய் எல்லாம் வருது. பள்ளி வாசலுக்கு வந்து, ஸ்கூல் வாசலுக்கு வந்து, எப்படி என் பிள்ளைய இந்த மாதிரி சொல்ல போச்சு, என்ன சொன்னாங்க அந்த டீச்சர், தப்பான வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்களா, ஏதோ தப்பாக நடந்துட்டாங்களா, என்ன எல்லாம் விசாரணை பண்ண பிறகு தெரியுது அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க ஏன்டா ஒழுங்காக படிக்க மாட்டேன்றன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ, அதிலே மன உளைச்சல் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வரலாம். வரலன்னா ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் வரணுன்றதில் வரலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வேலையில் எந்த வேலையில் தான் பிரச்சனை இல்லைன்ற, எந்த வேலையில் பிரச்சனை உண்டு. அதனால் வருகிற போது இந்த படத்தை எடுத்து பார்த்துக்கங்க. அப்போ திரும்ப அந்த கேள்வி வரும், நம்ம கண்டினியூ பண்ணணுமா, விட்டு தொலைச்சாதான் என்ன, விட்டு தொலைச்சிட்டா என்ன, கண்டினியூ பண்ணணுமா இதை. ஆமாம், இது வந்து தான் குடும்பம் நடக்கிறதாகும் சொல்கிறதுக்குன்னே ஒரு கோஷ்டி இருக்கும். குடும்பம் நடத்துறதுக்கு நான் பணம் தரேன்றதெல்லாம் ஒரு சந்தோஷம், அதெல்லாம் ஆனால் செகண்டரி தான். முதல் சந்தோஷம் என்ன தெரியுமா, சும்மா தானே வீட்டில் இருக்க அப்படின்ற கேள்வி இல்லை பாருங்கள். அது தர ஃப்ரீடம் ஆக்சுவலாக சும்மாவே இல்லை, வீட்டில் இருந்தால் தான் தெரியும் வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் காலிங் பெல்ல அடித்தா கதவை திறக்கிறதுக்குனே ஒரு தனி ஆள் வேணும் சார். அப்படி தான் சார், உண்மை சார். அமேசான் மட்டும் ஒரு நாளைக்கு 12 தடவை வருது. யார் ஆர்டர் பண்ணாங்கன்னு கொண்டு வந்தவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பேரை பார்த்து கண்டுபிடிக்கணும். எங்கள் மாமியாருக்கு வயசு கொஞ்சம் அதிக வயதாகிடுச்சு சார். அவரே ஒரு நாளைக்கு 5 பார்சல் ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ வயசு கம்மியாக எல்லாம் எவ்வளோ ஜாஸ்தி பண்ணணுன்னு பாரு. கதவு திறக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். மழை வரா மாதிரி இருந்தால் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், மழை வரலைன்னா திரும்ப துணியெல்லாம் கொண்டு போய் போடணும். அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சு வைப்பீங்க. கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாக்க இதையா செஞ்ச, ரூபாவோட அம்மா என்னெல்லாம் செய்கிறா, நீ நல்ல மம்மியே இல்லைங்குது. உடனே ரூபாவை கண்டுபிடிச்சி, ரூபாவோட மம்மியை கண்டுபிடிச்சி, அவங்க என்ன சமைச்சாங்கன்னு கண்டுபிடிச்சி, அதை யூடியூப்பில் பார்த்து, அதை வெங்கடேஷ் பட் அதை 35 நிமிஷம் விளக்கி இருப்பார். அதை பார்த்து அதுக்கப்புறம் செய்யணும். செஞ்சால் வீட்டில் மாமனாருக்கு அது பிடிக்காது. இதெல்லாம் ஒரு சோறுன்னு செஞ்சுருக்கு பாருங்க. அப்போ அவருக்கு ஒன்று செய்யணும், இந்த பிள்ளைக்கு ஒன்று வீட்டு வேலைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் அவ்வளவு செஞ்ச பிறகும் அவங்க சொல்லாட்டாலும் நம்ம மனசு சொல்லுது சும்மா தானே இருக்கோன்னு. இது அந்த முதல்ல எப்போ பாரு எங்க அங்கே போகணுங்க, எனக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், இன்றைக்கி எனக்கு டைமே இல்லை, நான் பிஸியாக இருக்கேன், நாளைக்கு போய், இல்லைங்க அவங்க வீட்டில் இன்றைக்கி தாங்க ஃபங்க்ஷன், எனக்கு டைம் இல்லை, வேணா ஆட்டோவில் போய் பழக்கமே இல்லை தனியாக. அப்போ தம்பியை வர சொல்லி, என் தம்பி எப்படிங்க வர சொல்ல முடியும்? இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை திடீர்னு ஒரு நாள் டிசைட் பண்ணி 2 வீலர் ஓட்ட கற்றுக்கிட்டு, அந்த 2 வீலரை எடுத்துக்கிட்டு அந்த ஜும்முன்னு அந்த ஆக்சலரேட்டரை கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது அந்த பெண்ணாக இருந்தால் தான் தெரியும். அதுக்கு ஈடான மகிழ்ச்சி இது. இந்த முதல் நாள் இங்கே அதை காமிச்சாங்க. அந்த பொண்ணு போகிறாங்க, எதிரில் ஒரு பையன் வந்து குட் மார்னிங் டீச்சர்னு சொல்கிறான். அது ஒரு சாதாரண வார்த்தை தானே, டீச்சரை பார்த்தா எந்த பிள்ளையும் குட் மார்னிங் தான் சொல்லணும். அது அப்போ அந்த பொண்ணுடைய முகத்தில் ஒரு ஜொலிப்பு இருந்தது பாருங்கள். அந்த அழகு வந்து அதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்னா நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற அந்த 2 எல்லைகள். ஏன்னா நீங்கள் என்ன தான் சொன்னாலும், அந்த சார் எவ்வளோதான் வலுக்கட்டாயமாக அந்த பிள்ளைய வெளியில் கூட்டிகிட்டு போனாலும், யூ ஆர் த ப்ரைமரி கேர் கிவர்ன்றது நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. அதை நம்ம எடுக்க முடியாது. அது உண்மையும் கூட, அது நல்லதும் கூட. ஆனால் அதுதான் இருக்குது. ஆனால் அதுலேயே நிற்கிற போது அந்த பிள்ளைகளுக்கே ஒரு 14-15 வயசாயிருச்சுன்னா அதுங்க என்ன சொல்லுது தெரியுமா? உனக்கு என்னம்மா தெரியும், உனக்கு என்னம்மா தெரியும், நீங்கள் ஒன்றும் கேட்கல, இது என்னடா இது, நான் வேறு ஏதோ ஒரு பாட்டு வச்சேன், இது வேறு ஏதோ ஒரு பாட்டு வருது, நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் சொல்லித்தரேன்றான். இல்லைடா இது எனக்கு என்ன இல்லாமல் வருதுடா, கொஞ்சம் பார்த்து சொல்லு, உனக்கு புரியுமா, உனக்கு புரியுமா உனக்கு, சும்மாரு அப்படின்ற. அப்போ அந்த முதல்ல அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி
வள்ளுவர் கூட நல்ல அழகாக தான் எழுதியிருக்காரு. ஈன்ற பொழுதுறது தான் இங்கே வந்தது. அந்த ஒரு பள்ளி பத்மாவதி பிரைமரி ஸ்கூலில் ஏதோ ஒன்று, அதில் வள்ளுவர் சிலை இருந்தது, அது கீழே ஒரு குறள் இருந்தது. அது நீங்கள் பார்த்தீங்களா அந்த குறளை? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உரையாசிரியர்கள் என்ன விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் என்றால், வள்ளுவர் அது அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. உரையாசிரியர்கள் சில பேர் என்ன விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் என்றால், தன் மகன் சான்றோன் என்று தானே கண்டுபிடிக்க அந்த தாய்க்கு தெரியாத காரணத்தினால், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இன்னொருத்தர் சொன்னாதான் என் பையன் புத்திசாலினே தெரியும் ஒரு அம்மாவுக்கு, அதனால் ஈன்ற பொழுதை விட அவள் பெரிது உவந்தாள் என்று சில உரையாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அம்மாக்களிலிருந்து பல தலைமுறைகள் தாண்டி வந்த பிறகும் அப்படி வாழ்வதிலே எங்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? நான் என்னை கரைத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதிலே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ, என்னை கரைத்து கொண்டும் நான் நானாக நின்றேன் என்று சொல்லுவதிலே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. அதை தேடித்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதை தேடித்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க, எந்த ஸ்கூலில் வேலை செய்ய போகிறீங்க, பார்ட் டைமா ஆன்லைனா, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. கணக்கு சொல்லி தர போகிறீங்களா, பிள்ளைகளை நீங்கள் அவங்களுடைய டேலண்ட் என்ன செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதாவது செய்வதை நிறுத்தி விடாதீர்கள் என்று என்னுடைய இருக்கை குவித்து உங்களை ஒரு சீன பழமொழி இருக்கிறது, எறும்புகளுக்கு கூழாங்கற்கள் கூட மலைகளைப் போல தெரியும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஒரு எறும்புக்கு ஒரு கூழாங்கல் வந்தாலே அது மலை மாதிரி பெருசாக தெரியும். வீட்டிலேயே இருக்கிற போது வீடு சொர்க்கம்தான், வீடு தான் நமக்கு பாதுகாப்பு, வீடு தான் அன்பை தருகிறது, நம்மை எல்லாம் கரெக்டு தான். கொஞ்சமாவது வீட்டை விட்டு வெளியில் போகலன்னா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெரிய இமயமலமாக தெரியுது. ஒன்றும் இல்லை, ஒரு நாத்தனாரோட ஒரு சின்ன சண்டை. அந்த அம்மா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் இந்த அம்மா வடை எல்லாம் சுட்டு போட்டுருக்கு. அப்புறம் அது ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கு, அது விலை கம்மியாக இருக்குது. உடனே இந்த அம்மா சொல்லுது என்கிட்ட, எங்கள் நாத்தனாரோட நான் பேசுகிறதே இல்லை, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் வடை எல்லாம் சுட்டு போட்டேன், 350 ரூபாயில் எனக்கு புடவை எடுத்து கொடுத்துது, நான் பேசவே மாட்டேன். சொன்னேன், அப்படியா, என்னங்க அநியாயமாக இருக்குது, 350 ரூபா புடவைன்றது இந்த காலத்தில் ஒன்றுமே கிடைக்காதுங்க. 350 இல்லை இந்த காலம் இல்லை, எப்போ போன வருஷமா? இல்லைங்க 2 வருஷம் முன்னாடி. இல்லைங்க எப்போங்க நடந்தது? 20 வருஷம் முன்னாடி நடந்தது. 20 வருஷமாக அதுவே பிரச்சனை. ஏன்னா அந்த பெண் மீது தவறு இல்லை, அதை விட வாழ்க்கையில் பெருசாக எதையுமே பார்க்கலை. ஸோ எக்ஸ்போஷர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவர் சார் ஒன்று சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த பூ கட்டுற மாதிரி அந்த பார்ட்ஸை வைக்கிறதுல பெண்களுக்கு தான் திறமை இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது மாதிரி பெண்கள் மாத்திரமே மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய பல வேலைகள் இருக்கிறது. லீடர்ஸ், விமன் லீடர்ஸ் sometimes shine much more than men leaders and men bosses. நான் சொல்லலை, சொன்ன சில பேர் சண்டை வருவோம். ஏன்னா our mind is designed in such a way that we can do multitasking. 3 பர்னரில் 3 வச்சு 3த்துலேயும் தனித்தனியாக உப்பு போட்டு 3, அதில் ஒன்று பாயசமாக இருக்கும், அதில் உப்பு போட்டுறக்கூடாது, அது கொதிக்கிறப்போ அதில் சர்க்கரை தான் போடணும். 3 பர்னரையும் பார்த்து காலிங் பெல்ல யாருன்னு பார்த்து, ஏய் சாக்ஸ் பாரு பின்னாடி இருக்குது, ஒழுங்காக அதை தேடி எடுத்து போடு, இன்றைக்கி மண்டே ஒயிட் ட்ரெஸ்ஸை போடு, சாதாரண யூனிஃபார்மை போடாத, 10 வேலையும் செய்கிறா. அது ஒன்றும் அவளோட தனித்திறமை இல்லை. தட் இஸ் த வே ஷி இஸ் மேட். ஆண்களால் செய்யவே முடியாது. 2 சட்னியை முன்னாடி வைங்க, ஒரே ஒரு சட்னியை மட்டும் சாப்பிட்டு தான் கிளம்பி. ஏன்னா தெரியாது, ஒன்று தான் தெரியும் கண்ணுக்கு. இல்லை அவங்க சிறந்தவர்கள், இவங்க பட்டிமன்றத்துக்கு மாதிரி சொல்ல அப்படி தான் இருக்காங்க, அப்படி தான் இருக்க முடியும். ஸோ வென் யூ டூ மல்டி டாஸ்கிங், வென் யூ ஆர் ஏபிள் டு கனெக்ட் இமோஷனலி வித் பீப்புள், தென் யூ பிகம் பெட்டர் லீடர்ஸ். அதனால் இன்னும் நிறைய பெண்கள் வரணும். இது போதவே போதாது. டீச்சிங்கிறது ஒரு துறை, எல்லா துறையிலையும் வரணும். சைனாவை எக்ஸாம்பிள் சொன்னால் எல்லோரும் திட்டுறாங்க, எனக்கும் சைனாவை பிடிக்காது. ஆனால் அதுக்குன்னு டேட்டா இஸ் டேட்டா, அதை இக்னோர் பண்ண முடியாது தானே. சைனாவில் அவுட் ஆஃப் எவ்ரி 4 persons ஒர்க்கிங் 2 are women. நம்ம அந்த ரேஷியோ பக்கத்தில் கூட இல்லை இன்னும்.
ஒர்க் ஃபோர்ஸில் விமன் இன்னும் வரவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு ஜட்ஜி தான் இருக்கு. ஓ அப்போ சார் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய வரணும். ஏன் வரணும் என்றால் அவர்கள் வித்தியாசமான பிரச்சனையை வித்தியாசமாக அணுகக்கூடியவர்கள். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஏன் ஜெயித்தார்கள், கௌரவர்கள் ஏன் தோற்றார்கள் அப்படின்னு குர்ச்சரன் தாஸ்னு ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு புக் எழுதினார், த டிஃபிகல்ட்டி ஆஃப் பீயிங் குட் என்று ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை லான்ச் பண்ண சென்னைக்கு வந்திருந்தார். லேண்ட்மார்க்னு அப்போ ஒரு புத்தக கடை இருந்தாங்க, தான் அது நடந்தது. சும்மா வந்தவங்களெல்லாம் 4 குரூப் ஆகி இந்த கேள்வியை கேட்டார். ஒவ்வொரு குரூப்பும் ஒரு ஆன்சர் தான் சொல்லணும். ஏன் பாண்டவர்கள் ஜெயித்தார்கள்? எங்கள்கிட்ட நான் 4வது குரூப்பு, எப்போ பட்டிமன்றத்துலேயும் நான் கடைசி, குரூப்லேயும் நான் கடைசி. இந்த முதல்ல இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. அந்த முதல் குரூப்பில் சொல்லிட்டாங்க பாண்டவர்கள் நல்லவங்க, கௌரவர்கள் கேட்டவங்க, அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் கரெக்ட் ஆன்சர், அதான் அவங்க சொல்லிட்டாங்க. 2வது குரூப்பில் இருக்கிறவங்க கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கத்தில் தான் இருந்தார், அப்போ அதனால தான் அவங்க ஜெயித்தாங்க. அப்புறம் அந்த 3வது குரூப்பில் இருந்தவங்க அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எல்லா பதிலும் சொல்லியாச்சு. நாங்கள் 4வது குரூப், நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? நான் அப்புறம் சொன்னேன், பாண்டவர்கள் தே ஹேட் அ உமன் மெம்பர் இன் த லீடர்ஷிப் டீம். கௌரவாஸ் they did not have a woman member in the leadership team. ஏன்னா திரௌபதி லீடர்ஷிப் டீமில் இருந்ததுன்னா அவள் தான் கடைசி மட்டும் சண்டை போட்டே ஆனும் நின்று தான். அப்போ தர்மம் ஜெயித்தது என்றால் கிரெடிட் கோஸ் டு ஹர். பாக்கி 5 பேருமே சண்டையை கைவிட தயாராக தான் இருந்தாங்க. தே திங்க் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட்லி, தே கம் அவுட் வித் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ். இப்போ நீங்கள் ஆசிரியர்களாக இருப்பதிலே சிறப்பு என்னவென்றால், நீங்கள் எல்லாருமே பெரும்பாலும் அம்மாக்களும் கூட, சில விதிவிலக்குகள் இருக்கலாம், பெரும்பாலும் அம்மாக்களும் கூட அந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளை வளர்க்கிற போது, அதே வயதில் இருக்கிற மாணவர்களை பார்க்கிற போது, அல்லது உங்கள் பிள்ளைகள் அந்த வயதை கடந்திருப்பார்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களை பார்க்கிற போது உங்களால் அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைய பிள்ளைகளுக்கு பாடலாம் சொல்லியே தர வேணாங்க, ஏன்னா நம்மளோட அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்மளோட அவன் புத்திசாலியாக இருக்கான். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு வள்ளுவர் சொன்னார். தம் மக்கள்ன்றது நம்ம வயத்தில் பிறந்த பிள்ளை இல்லை, நம்மள்கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளையுமே தம் மக்கள் தான். எல்லா ஆசிரியரும் சந்தோஷப்படுவாங்க, என் பிள்ளைக்கு என்னோட ஜாஸ்தி தெரிஞ்சிருக்கணும். ஒருட்டு பொறாமைப்படவே தெரியாத ஒரு இனம் உலகத்தில் உண்டென்றால் ஆசிரியர்கள் என்கின்ற இனம் மாத்திரம்தான். என்கிட்ட படித்தது இன்னைக்கு என்னை விட சம்பளம், அப்படி ஒரு ஆசிரியரும் ஒரு நாளும் நினைக்கவே மாட்டார். அது இங்கே எல்லோரும் நாங்கள்லாம் ரிட்டையர் ஆகிட்டால் எக்ஸ் ஆகிடும். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ண, ரிட்டையர்னா எக்ஸ் பேங்கர் தான் நான். ஆனால் யாருமே நம்முடைய ஆசிரியர்களை எக்ஸ் டீச்சர்னு சொல்லக்கூட முடியாது. எங்கள் டீச்சர், எங்கள் டீச்சர், எங்கள் டீச்சர். நான் அறிவுரை சொல்கிறதா நினைக்காதீங்க, அறிவுரை சொல்லுவதில்லை நான், ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்ல, சும்மா மனசில் வச்சுக்கோங்க. சில பிள்ளைகள் உண்மையிலேயே ரவுடிசம் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைங்களாம் பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்க, ஆனால் அதுவே அப்படி தான் இருக்குது, அது பண்ணுது அது. அப்புறம் நேற்றைய தலைமுறை ஆசிரியர்கள் மாதிரி போய் மண்ணில் போய் முட்டி போடு, இங்கே தரையில் நீ முட்டி போடக்கூடாது, மண்ணில் போய் அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. கையை தூக்கிடாதீங்க, கையை தூக்கிறத கனவு கூட காணாதீங்க. கையை தூக்கிறத கனவு கண்டாலே நீங்கள் அடுத்த நாள் அரெஸ்ட் ஆயிடுவீங்க. அதனால் ஒரு டீச்சர் எதுக்கோ கை தூக்கிது, பையன் சொன்னால் மிஸ் கையெல்லாம் தூக்காது மிஸ், நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்கன்ட்டான். ஸோ நீங்கள் யூஆர் சாண்ட்விச் ஜெனரேஷன். நம்ம டீச்சர்கிட்ட நம்ம அடி வாங்கினோம், நம்ம படிக்கிற பிள்ளைகிட்ட நம்ம அடிக்க முடியாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, சிரிச்ச மாதிரி இருக்கணும். மனசில் கப்பு கப்புன்னு எரிஞ்சால் கூட சிரிச்ச மாதிரியே முகத்தை வச்சுருக்கணும். அதனால் ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு கல்லூரி பேராசிரியரும் கூட, அவர் ரிட்டையர் ஆனார். அவரை பற்றி பழைய மாணவர்கள் எல்லாரும் எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி அவரை பற்றி கட்டுரைகள் எழுதுனாங்க. அந்த கட்டுரை, அது ஒரு புத்தகம், எங்கள் ஐயா தான் அது பேர், வானத்தி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையில் ஒரு கட்டுரை எனக்கு ரொம்ப பிடித்தது. இப்போது டெல்லியில் பெரிய பதவியில் இருக்கிற ஒருவர் எழுதியிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு மினிஸ்ட்ரியில் பெரிய பதவியில் இருக்கார். அவர் எழுதியிருக்காரு, நான் இன்றைக்கி இந்த பொசிஷனில் இருக்கேன்னா எனக்கே சிரிப்பாக இருக்குது. யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் இயரில் நான் பெரிய ரவுடி. நான் எப்போ கடைசி பெஞ்சில் தான் உட்காருவேன். எல்லாம் அந்த காகித அம்பு விட்டுக்கிட்டே இருப்பேன். ப்ரொஃபஸர் யார் வந்தாலும் காகிதம்.
ஒருத்தரை கிளாஸ் நடத்த விட மாட்டேன். அப்படி சேட்டை, அப்படி கெத்து. இந்த டிராகன் படத்தில் பார்த்துருப்பீங்கள்ல, அதே தான். அதுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி, அதுதான் வித்தியாசம். அந்த மாதிரி கெத்து. அப்படி தான் இருந்தேன் நான். அப்போ இவர் வந்தார், இவர் தமிழாசிரியராக வந்தார். அவர் கிளாஸ்லேயும் நான் அதே மாதிரி தான் சேட்டை பண்ணேன். அப்போல்லாம் கல்லூரியிலே அடிப்பாங்க. அந்த தலைமுறையில் கல்லூரியில் கூட மாணவர்கள் அடிப்பாங்க. உன்னை வர சொல்கிறாங்க ஸ்டாஃப் ரூமுக்கு, தமிழையா வர சொன்னார். என்ன அடித்தா எனக்கு என்னை அடித்தா அவனுக்கு தான் கை வலிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ரூமுக்கு போனேன். அந்த டீச்சர் என்னை பார்த்து உட்காருங்க அப்படின்னாரு. நான் திரும்பி பார்த்தேன், யாரை பின்னாடி வேறு ஏதாவது லெக்சரர் தான் நிற்கிறார். உங்களை தான் தம்பி, உட்காருங்க தம்பி. உட்காருங்க வா, என்னையா அப்படின்னு நான் ஜெர்க்கானேன். சார் நான் நிற்கிறேன் சார். உட்காருங்க தம்பி. எதுக்கோ திட்ட போகிறாரு, அதுக்கு உட்காந்து வச்சு மரியாதையாக திட்ட போகிறாருன்னு நினச்சி நான் உட்காந்தேன். இந்த தமிழ் இலக்கியம் என்ற விழா வருது, நீங்கள் வரவேற்புரை சொல்லிவிடுங்க. என்னது நானா? நீங்கள் தப்பான ஆளை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வரவேற்புரை சொல்கிறது, பேசுறது, வர்றவங்களுக்கு மாலை போடுறது, இதெல்லாம் முதல் பெஞ்சில் 7 பழத்தை நேர்ந்து விட்டுருப்பாங்க, அவங்க தான் செய்வாங்க. நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம். இல்லை தம்பி, நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் கடைசி வரிசையில் உட்காந்துங்க, எனக்கு தெரியும். நீங்கள் வரவேற்புரை சொல்ல, அதெல்லாம் எனக்கு வராது. சரி, இப்போ அந்த வர்றாங்கல்ல, அவங்களுக்கு இந்த சால்வை எடுத்து கொடுக்கறது, இந்த மாலையை போடுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை செய்யலாமா? அதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு முதல்ல ஒரு வேலையை செஞ்சுருக்காரு கல்லூரி. ஒவ்வொரு இலக்கியம் மன்ற விழாலையும் இவர் தான் அந்த வேலையை செய்யுது. 3 இலக்கியம் மன்ற விழா நடந்த பிறகு வழக்கமாக வரவேற்புரை சொல்கிற மாணவி அன்றைக்கி வரல. உடனே தமிழையா இவர்கிட்ட சொன்னார், தம்பி நீங்கள் சொல்லிவிடுங்க, அதான் 3 கேட்டுட்டிங்களா, அதே தான், ஒன்றும் ரிப்பீட் மாற்றவே வேணாம். அன்றைக்கி மேடையில் இருந்து நான் வரவேற்புரை சொன்னேன். நான் அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை மாறிச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ கடைசி பெஞ்சிலேருந்து முதல் பெஞ்சுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு பெஞ்சாக மாறி மாறி முதல் பெஞ்சுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நான் டெல்லியில் ஒரு பெரும் பதவியில் இருக்கிறேன் என்றால் எங்கள் ஐயாவை தவிர வேறு யாருக்கும் நான் நன்றி கடன் பட்டவன் அல்ல. இதை நான் ஏன் சொல்லனா, உடனே இதற்கு பின்னாடி அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களும் அதே அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். I just want to leave this impression with you. ஒரு வாழ்க்கை அப்படியே மாற்றுவது என்பது பெற்றோருக்கு கூட சாத்தியமல்ல, ஆசிரியருக்கு மாத்திரம்தான் சாத்தியம். பிள்ளைகள் தங்களை பற்றி மனதளவில் கொண்டிருக்கிற மதிப்பீடுகள் மிகவும் பலவீனமாக இருப்பதால் தான் அவர்கள் தங்களை வெளிக்காட்டு கொள்ளுவதிலே வன்முறையை கையாளுகிறார்கள். தன்னை பற்றி அவன் வச்சிருக்கிற செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப புவர். அதனால தான் வெளியில் தன்னை காட்டுற போது அப்படியே இருப்பான், அந்த கெத்து மாதிரியே இருப்பான். அவன் தலையை அப்படி சீவி இருக்கிறது, அவன் பேண்ட் அவன் கிழிச்சு விட்டுருக்கிறது, அவன் சொல்கிற கெட்ட வார்த்தை. பேசலாம் மேடையில், ஐயா இருக்கும்போது சொல்ல கஷ்டமாக இருக்குது, ஆனால் பேசுகிறாங்க தானே, இருக்குதானே. அவங்க கெட்ட வார்த்தையை பேசலை, கேட்ட வார்த்தையை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த வார்த்தையை அவன் கேட்டிருக்கான், அவன் பேசுகிறான். அப்போ இப்படிலாம் இருக்கிற இந்த தலைமுறையை பற்றி ஒரு அம்மாவாக எனக்கு பயமாக இல்லைன்னு பயமாக தான் இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கைகள் குறைந்து போய்விட்டு, அவங்களுக்கு காட்டுறதுக்கு ரோல் மாடல்ஸே கிடையாது. பாலச்சந்திரன் ஐஏஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், ஐயா உங்களுக்கு தெரியும். அவர் எப்போவுமே சொல்லுவார், அவர் இப்போது ஓய்வு பெற்றுவிட்ட ஐஏஎஸ் அதிகாரி, பெரும் பதவியில் இருந்தவர். அவர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது பெரும் பேச்சாளர். அவங்க காங்கிரஸ் மீட்டிங்ஸில் அவர் பேசுவாராம். ஒரு முறை பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அடுத்த எலெக்ஷன் கேன்வாசிங் மீட்டிங் நடக்குது, அவர் வர லேட் ஆகுது, இவரை பேச வச்சுட்டாங்க. 1 hour பிரமாதமாக பேசியிருக்கார், கூட்டம் கை தட்டியிருக்கு. அப்படியே எல்லாம் முடியும் போது காமராஜர் காரில் வந்திருக்காரு. யார் பேசுகிறதுன்னு அப்படின்னாராம். ஒரு தம்பி ரொம்ப நல்லா பேசுகிறான், என்ன வயசுன்னு, 11th 11ஆம் வகுப்பு படிக்கிறான், அவன் பேசிட்டாலும் அப்புறம் நான் எதுக்கு பேசணும்னு அப்படின்னாரான் காமராஜ். ஐயா கூட்டம் உங்களுக்கு தான் காத்திருக்கு, அவன் தான் பேசிட்டான்ல அப்படின்ட்டு மேடையில் ஏறி எல்லாம் முடிஞ்சிருச்சு, லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் ஓட்டு போடுங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க, நான் போயிட்டார். அவ்வளோதான் பேசுவார் அவர். காரில் ஏறும்போது ஒரு பையன் பேசினால அவனை காரில் ஏற்றினார். ஆனால் இவர் காரில் ஏறியிருக்காரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ். நான் நல்லா தன்னை புகழ போகிறார் பெருந்தலைவர்னு, அப்படி ரொம்ப சந்தோஷமாக போனாராம். 1 hour பேசியிருக்கே தம்பி, நான் வர மட்டும் கூட்டத்தை கட்டி அவ்வளோ சொல்ல. இவர் சொன்னார், 11ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு எதுக்குப்பா அரசியல் அப்படின்னாரு. இல்லையா, எனக்கு நல்லா பேச வரையா, மக்களுக்காக நான் செய்யணும், மக்களுக்காக செய்யணும்னா ஐஏஎஸ் படி, இதுக்கு வர்றதுக்கு ஒரு வயசு இருக்குது, இது உனக்கு தேவையில்லைன்னு சொன்ன பிறகு அன்றோடு மேடையை விட்டு ஐஏஎஸ் படித்து அவர் தான் இன்றைக்கு அத்தனை பெரிய அதிகாரியாக இருக்கின்றார். அந்த மாதிரி ரோல் மாடல்ஸ் இப்போ இல்லை. பெற்றோர்களால் வழிகாட்ட முடியுமா என்றால் அதுவே கேள்விக்குறியாக இருக்கிறது.
அவங்களே வழி தெரியாமல் பல சமயத்தில் சிக்கியிருக்காங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சில தேவதைகள் ஆசிரியர்களாக வந்து எங்கள் பிள்ளைகளை கரை சேர்ப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை. நீங்களாம் தேவதைகளாக இருக்கணும்னு சொல்லி உங்களெல்லாம் நான் ஸ்டீரியோ டைப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் அந்த ஒரு பதவிக்கு வருகிற போது நெஞ்சத்துக்குள் உங்களுக்கு ஒரு அற உணர்ச்சி வந்துவிடும். ஆசிரியர் பணி என்பது அப்படிப்பட்ட பணி. எனவே பெரிய பணிக்கு உங்களை நீங்கள் தயாராக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் சேர்ந்திருக்கிற பள்ளிகளை விட இன்னும் பெரிய பள்ளிகள், இன்னும் பெரிய பணிகளுக்கு நீங்கள் போக வேண்டும். என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், உபாசனா மாதிரியான அமைப்புகள் செய்கிற வேலை என்பது ரொம்ப பெரிய வேலை, ரொம்ப பெரிய வேலை. ஏன்னா அவங்க பல பேரை இணைக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டன்றது அவங்கள தனியாக ஒரு இன்டர்வியூ பண்ணதை தெரியும். சிரிச்ச மதியம் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, நிறைய கஷ்டம் இதில், அவ்வளோ எளிது இல்லை. ஒரு டீமை உருவாக்கி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ண உடனே டீமில் சண்டை வந்துடும். நீங்கள் பாலாவை மாத்திரம் மேடையில் ஏற்றினீர்கள், என்ன ஏன் ஏற்றவில்லை அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பொதுவாக சொன்னேன், எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்களால் வெளிநாட்டில் தமிழ்ச்சங்கத்தில் பேச கூப்பிடுவாங்க, போய் பேசி திரும்பி வந்துடும். திரும்ப ஒரு மாதத்துலேயே கூப்பிடுவாங்க, தமிழ்ச்சங்கத்திலேருந்து நீங்கள் வந்து பேசணும். இப்போ தான் நாங்கள் பேசிட்டு வந்தோம், அதுதான் உடஞ்சிருச்சு, சங்கம் ரெண்டாக உடஞ்சிருச்சு. உடையாத தமிழ்ச்சங்கமே கிடையாது உலகத்தில். ஒரு அமைப்பு என்பது அப்படி தான். தனிப்பட்டவர்களை வந்து அவங்கவுங்க ஈகோன்றது எல்லாருக்கும் உண்டு. யாருக்கு இல்லை? எனக்கு இல்லையா, உங்களுக்கு இல்லையா, யாருக்கு இல்லை? அப்போ அந்த ஈகோ இல்லாமல் ஒரு அமைப்பை எப்படி நடத்துவது? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. த பர்பஸ் இஸ் பிகர் தேன் யுவர் ஈகோ என்று அவர்களை நீங்கள் தயார்படுத்துவது. அதுதான் அவங்க செஞ்சுருக்காரு. தனிப்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் த பர்பஸ் இஸ் பிகர். இப்போ என்ன பர்பஸ்னாக்க, எங்கள் ஊர், நானும் திருநெல்வேலிக்காரி தான். திருநெல்வேலியில் தூத்துக்குடியிலேருந்து 3 பிள்ளைங்க வந்திருக்கு, திருச்சியிலேருந்து, சென்னையிலேருந்து, எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. எல்லாம் மனசுக்குள்ளே எத்தனையோ ஆசைகள், கனவுகளை வச்சுக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல், அப்படியே இருந்தாலும் யார் அதை நிறைவேற்ற போகிறாங்கன்னு கண்டுபிடிக்க தெரியாமல் தவித்து கொண்டிருந்த உங்களை இணைத்து உங்களை ஆசிரியர்களாக்கி, உங்களில் பல பேர் உங்கள் குடும்பத்தினரோடு வந்திருக்கீங்க. அது ஒரு கெத்து இல்லை? அது ஒரு கெத்து. அதை விட பெரிய கெத்து ஒன்று இருக்குது. நாளைக்கு ஊருக்கு போய் சர்டிஃபிகேட்டை பக்கத்து வீட்டில் கொண்டு போய் காட்டணும். அதை விட பெரிய கெத்து எதுவுமே கிடையாது. அப்புறம் யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பா, என்ன நீ போய் படம்லாம் அனுப்பிச்சிருக்க, இன்ஸ்டாவில் போட்டிருக்க, உனக்கா சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? ஆமலே, நான் தான் வாங்கினேன். அங்கே பாரதி பாஸ்கர் மேடமும் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் சாரும் நான் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு போய் நாளைக்கு சொல்லும்போது அது ஒரு கெத்து இருக்கு பாருங்கள். அது வேறு கெத்து. அது எப்போ வேணும் நமக்கு. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதில் எல்லாத்தையும் துறந்துட்டு இருக்கிறதுக்கு நாம் ஒன்றும் துறவிகளும் இல்லை. அந்த கெத்தெல்லாம் வேணும் எங்களுக்கு. 2000 வருஷமாக ஒரு கெத்தும் இல்லை. இப்போ தான் வந்திருக்கு, நாங்கள் விட மாட்டோம். அதை நாங்கள் அப்படி தான் இருப்போம். அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வழிகாட்டுகிறார்கள், உதவி செய்கிறார். எல்லா நேரமும் உதவி செய்ய மாட்டாங்க. சில நேரம் முடியாது, போ நானே தானே, இந்த மாதிரி பிள்ளை அழுதா நீ தான் தூக்கணும், உனக்கு கிளாஸ் இருக்குது, என்ன சொல்லாத நீ அப்படின்னு வரும். சிரிச்சா மதி, இந்த ஒரு தடவை மட்டுங்க, நாளையிலேருந்து நானே தூக்குறேன், நாளைக்கும் அதே சொல்லணும். கொஞ்சம் அவங்கள வேலை செய்ய பழக்கப்படுத்துங்க, ஒன்றும் தப்பில்லை. அவங்கள பழக்கப்படுத்துறாலும் உங்கள் மகன்களை பழக்கப்படுத்துங்க. நாளைக்கு உங்கள் மருமகள்கள் உங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது. கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. ரசங்கிசம் எல்லோரும் வச்சாலும் நல்லதாக இருக்கும். நாம் தான் வைக்கணும், எந்த சட்டமுமே கிடையாது. சார் அப்படி சட்டம் இருக்கா சார்? ஒரு சட்டம் கிடையாது. 2 விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி. 2 நாட்கள் தொடர்ந்து நான் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கேன். பேச்சாளர்கள் முதலில் கற்றுக்கொள்ளுகிற விஷயம், ஸ்டேஜில் எமோஷ்னலாகவே ஆக மாட்டோம். நாங்கள் இமோஷ்னல் ஆகிற மாதிரி உங்களை நம்ப வைப்போம். சில பேர் எட்டு வந்து ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு ஒரு தடவை சரியில்லை, ஏன் இப்படி ஆக்ரோஷமே கிடையாது, அதெல்லாம் ஒரு ஆக்ட் தான். அது எங்களுக்கு வி ஆர் ட்ரெயின் ஃபார் இட். இமோஷ்னலாகவே ஆக மாட்டோம். ஆனால் நேற்றைக்கு இன்றைக்கு 2 நாளும் தொடர்ந்து கொஞ்சம் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். இன்றைக்கு இத்தனை பெண்களை, ஏன்னா எனக்கு தெரியும், அவங்க வாழ்க்கை எனக்கு தெரியும். நான் நிறைய பயணம் பண்ணுறேன், உங்களை மாதிரி நிறைய பேரை பார்க்குறேன். அந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்றது ஒருவேளை சென்னை மாதிரியான இடத்துலையே இருந்து பெருநகரங்களிலே இருந்து சில பேருக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது அந்த நாளில் நானும், அதுவும் நீதிநாயகம் அவர்களோடு அந்த மேடையில் இருந்தது
கொஞ்சம் எனக்கு எமோஷ்னலாக இருந்தது. நேற்றைக்கும் நான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். பொள்ளாச்சி வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்ட நாள். ஒரு நீதிபதி அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு என்னென்ன தடைகள் இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் 6 வருஷம் ஆயிருக்கு. இந்த 6 வருஷத்தில் என்னை மிகவும் கரைத்த விஷயம், 20 பெண்கள் ஒருவர் கூட பிறர் சாட்சியாக மாறவில்லை என்பதுதான் என்னை வெறுப்பார். ஐயாவை வச்சுக்கிட்டு நான் நீதியை பற்றி பேசக்கூடாது, அவருக்கு தெரிந்த அளவு எனக்கு தெரியாது. ஆனால் வெளியே இருந்து பார்த்து நான் சொல்லுகிறேன், இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அந்த 20 பேருக்கும் என்னென்ன ப்ரெஷர் வந்திருக்குன்னு நம்மால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அதுங்களும் பெண்கள் தான், அதுங்களும் சின்ன பிள்ளைங்க இருக்கும். அதில் அதுங்களுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, என்ன சொல்லுவாங்க வீட்டில், வெளியில் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உன் லைஃபே கெட்டு போயிடும். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் எல்லாம் சொல்லி கேஸ்லேருந்து விலகிக்கோ சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன், நாம் அம்மாவாக இருந்தால் நாம் நம்ம மகள்களுக்கு சொல்ல மாட்டோம், மற்றவங்களுக்கு நியாயம் சொல்ல போகிறோம்ல, நாம் சொல்ல மாட்டோம். அதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், நீயே சாட்சி சொல்ல போனோம். உனக்கு எவனாவது ஒருத்த யூடியூப்பில் எடுத்து போட்டுட்டான்னு வெயி, நம்ம குடும்பமானமே போயிடும். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆனால் அதையும் தாண்டி 6 வருஷம் ஸ்டெட்ஃபாஸ்டாக நின்று ஒருவர் கூட பிறர் சாட்சியம் சொல்லாமல் நீதி வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலேயே என் கண்கள் நேற்றைக்கு கலங்கின. நான் அந்த வார்த்தையை நீங்கள் மறக்கலை தானே? அந்த வீடியோவை நீங்கள் மறக்கலை தானே? அண்ணா என்னை விட்டுருங்கண்ணான்னு சொன்ன அந்த சொல் செவியை விட்டு எனக்கு போகலை. உன்னை ஃப்ரெண்டுன்னு தானே நான் நம்பி வந்தேன், இப்படி பண்ணிட்டியேன்ற குரல் இருக்கே, அது இன்னும் என் காதில் இருக்குது. நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதி வழங்கப்பட்டதுக்கு பின்னால் சிபிஐயினுடைய அற்புதமான அந்த கேஸ் அவங்க எடுத்துகிட்டு போன விதம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பின்னால் சில பெண்களினுடைய தளராத மன உறுதி இருந்திருக்கிறது. அது எனக்கு நெகிழ்வை ஏற்படுத்தியது. இன்றைக்கு வேறு ஒரு விதத்தில் நெகிழ்வு. நான் இருக்கிற இடத்திலிருந்து அங்கேயே இருக்கலாம். நான் வாழுகிற இந்த கிணறு எனக்கு போதாது, நான் பறப்பதற்கு வானம் தேவை என்று நினைத்து பறந்து வந்திருக்கிற பறவைகள் நீங்கள். அதற்காக வழியமைத்து கொடுத்த இந்த அமைப்பை சார்ந்த அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த குழந்தைகளுக்கு அது எவ்வளவு தேவைன்றதை பற்றி நான் பேசலைன்னா இட் இஸ் ஆப்வியஸ். சார் பேசிட்டாங்க, எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க. அதனால் பெனிஃபிட் ஆகிற பள்ளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு என்னவோ அந்த பள்ளிகளும் அந்த குழந்தைகளும் பயன்பெறுவதை விட நீங்கள் அதிக பயன்பெறுகிறீர்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு நம்பிக்கை, ஒரு தெளிவு. அப்படி தெளிவு பெற்ற அம்மாக்களை பார்க்கிற பிள்ளைகள் இன்னமும் சிறந்த பிள்ளைகளாக வளருவார்கள். அதைத்தான் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீ போய் என்னத்தை கொண்டு வந்த அப்படின்னு யாராவது ஒருத்தர் கட்டாயம் உங்களை கேட்பாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கேட்பாங்க, என்னத்த அப்படி நீ கீழ்ச்சி என்ன கொண்டு வந்த அப்படி. முதல்ல நீங்கள் உங்களிலிருந்து சிறந்த உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை விட வேறு என்ன வேணும்? அப்படி உங்களிலிருந்து சிறந்த உங்களை கொண்டு வருகிற போது உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் இதைவிட பெரிதாக வர வேண்டும் என்று தான் நினைக்கும். அதுதான் இயற்கையின் நியதி. ஒரு திருக்குறளை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற இந்த ஸ்டெப் ஈஸி இல்லைன்றது கட்டாயமாக எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதில் ஒரு திருக்குறள் உங்களெல்லாம் பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு ஒரு குறளை தூக்கி போட்டுட்டு போனார் வள்ளுவர். நினைக்க நினைக்க அது அப்படி பெருமையாக இருக்கும் அந்த குறள். கோனார் நோட்ஸு நானே சொல்லிடுறேன் அதுக்கு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், கஷ்டத்துக்கே கஷ்டம் தருவாயா, டஃப்புக்கே டஃப் தருவாயா. யார்? இடும்பைக்கு இடும்பை படாதவர், கஷ்டத்தை பார்த்து கஷ்டப்படாதவன் கஷ்டத்துக்கே கஷ்டம் தரும். இதுதான் அந்த குறளினுடைய பொருள். உங்களுக்கு தினசரி கஷ்டங்கள், இடைஞ்சல்கள், தடைகள் எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு வச்சிங்க பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் பெரும் உயரங்களை தொடுவீர்கள். உங்களை போன்ற பல பேர், இது 500 பேர்ன்றதெல்லாம் சின்ன நம்பர், இதெல்லாம் போகவே போகாது. இன்னும் பெரிய எண்களை நோக்கி இந்த அமைப்பு நகரும்.
நான் அதற்கான ஒரு மனம், அதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. இப்போவே சொல்லிட்டாங்க, 3 வருஷத்தில் எவ்வளோ பேருன்றதை சொல்லிட்டாங்க. அந்த பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கலாமினுடைய ஒரு திட்டம்தான் இன்றைக்கு அத்தனை ட்ரோன்ஸையும் செயலிழக்க செய்கின்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் இந்த அமைப்பு தொடர்ந்து இதே போன்ற அறத்தோடு நடக்கவும், அதற்கான மனம், மெய், உடல், ஆன்ம உறுதி மேடமுக்கும் அவங்களை சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிடைக்கவும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்த வெற்றிகளை பெறவும், அனுசரணையாளர்களாக இங்கே இருக்கிறவர்கள் தொடர்ந்து இந்த அமைப்புக்கு உதவவும் என்னுடைய சின்ன கோரிக்கையை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன்.